அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலுடைய சிறு சிறு கால இடைவெளியில ஒரு சில கன்டென்ட் வீடியோவா குடுத்தாலும் கூட, நெறைய டேட்டாவ தேடி குடுக்கணும். மக்களுக்கு அந்த அளவு நம்மளோட மாணவர்களும், பெற்றோர்களுக்கும் தேவையானத குடுக்கணுன்றத தேடிட்டே இருக்கிறோம். நெறைய கிடைச்சாலும் கூட நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த யோசிக்கிறேன். அத நான் சொல்லிறணும். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இந்த +2 மாணவர்கள் எல்லாரும் எக்ஸாம் எழுத ரெடி ஆயிருப்பீங்க. எழுதுறதுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு கோர்ஸை பற்றியும் ஒரே டைமில் நிறைய கொடுத்தாலும் எல்லாரும் படிக்க முடியாதுன்றதுனால சிறு சிறு கால இடைவெளியில் ஒவ்வொரு படிப்புகளை பற்றியும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தேன். அதில் ஒரு பகுதியாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படிப்பான பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபிஷரி சயின்ஸ், ஃபிஷரி என்ஜினியரிங், இந்த மாதிரியான நிறைய படிப்புகளை பற்றி நம்ம பெருசாக டீப்பாலாம் பேச போகிறதில்ல. எதனால இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கணும், எவ்வளோ கல்லூரிகள் இருக்கிறாங்க, கவுன்சிலிங் பாடி யாரு, இதை பற்றி தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரைட். சரி, ரைட். ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் பொறுத்தவரை விவசாயம். எல்லா பெற்றோர்களுமே இன்னமும் விவரம் தெரிந்து படித்துகள் எடுத்த மாணவர்களை தாண்டி அக்ரிகல்ச்சரை விவசாயம் பண்ணும் போல அப்படின்ற ஒரு பார்வை இருந்த மாணவர்களை தாண்டி, இல்லை அதை படித்தா கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாங்க அப்படின்ற பார்வையிலையும் சில பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்போதுமே ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை படிப்பை தேர்ந்தெடுத்து எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த படிப்புனால எந்த விதமான நாலேஜ் எனக்கு கிடைக்கும்ன்ற உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும். அஸ் ஏ பேரண்டிங் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு அது புரியும். இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணலாம், விவசாயம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் விளைஞ்ச அதே நெல், அதே பருப்பு, அதே சம்மந்தமான ப்ராடக்ட்டு இன்னைக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. நாம் இந்த லெவலில் விவசாயம் பண்ணுறோம், சைனா இந்த வேறு எந்த லெவலில் விவசாயம் பண்ணுறோம், நிறைய வீடியோலாம் பார்க்குறோம். அது மாதிரி வேறு கண்ட்ரிகளில் எந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கிறாங்க, அதில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு, நீங்கள் யூஸ் பண்ணுற சீடடு, ஹைப்ரிட் டெக்னாலஜி, இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம படிக்கிறது தான் இந்த விவசாயம் சொந்த அக்ரிகல்ச்சர் படிப்பு. இல்லை நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு டேரெக்டாக சென்னையில் போய் ஒரு டாப் ஐடி கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது ட்ராக் வேறு. அக்ரிகல்ச்சர் படிப்பு வந்து அக்ரிகல்ச்சர் ஒரு விவசாயம் சார்ந்த துறைகள், அதில் இருக்கிற ஒரு பிளான்ஸு, அந்த பிளான்ஸோடைய க்ரோத்து, அந்த பிளான்ஸோடைய அடுத்த டெக்னாலஜி என்ன, ஃபியூச்சர் அந்த பிளான்ஸ் அழியாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. அந்த மாதிரி பார்வையில் இந்த அக்ரிகல்ச்சர் படிப்பை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுவோம். ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைன்னு சொல்லுவோம். இப்போது விவசாயம் பெருசாக பண்ணுறோம், தோட்டக்கலைங்கிறது மாடி தோட்டம், வீட்டு தோட்டம், இந்த மாதிரி சின்ன சின்ன இதுலேயே உங்களுடைய வெறும் நிறைய ஹைப்ரிட் டெக்னாலஜியை பயன்படுத்தலாம். இன்றைக்கி வெறும் ஒரு சிங்கிள் செடியில் 10 கொய்யாப்பழம் பழுக்க வர அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஹைஜீனிக்கான்ற பாட்டுக்குள்ளே போகலை, பட் அந்த டெக்னாலஜி லேர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஹார்டிகல்ச்சர் எடுத்து படிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் சம்மந்தமான படிப்புகளை நிறைய மாணவர்கள் எடுத்து படிப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய கல்லூரிகள் ஆஃபர் பண்ணுறாங்கன்ற விஷயத்தையும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து இது சார்ந்த விஷயங்களை ஒவ்வொன்றா நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷனில் கொண்டு வர பார்க்குறேன். இது வந்து அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்கு கீழே அரசு கல்லூரிகள், அதாவது அரசு கல்லூரியில் சில கல்லூரியில் ஹார்டிகல்ச்சர் இருக்கும், அக்ரிகல்ச்சர் இருக்கும். இந்த மாதிரி கலந்த எல்லா விதமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான கல்லூரிகளில் மொத்தமாக சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 18 அரசு கல்லூரிகள் இருக்கிறாங்க. சரிங்களா? கோயம்புத்தூர்ல 2 காலேஜ் இருக்குது, அப்புறம் மதுரையில் இருக்குது, இந்த மாதிரி காலேஜ்லாம் இருக்குது. அது மாதிரி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே உள்ள கல்லூரிகள் இருக்குது. இதில் வந்து என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறோன்னா அக்ரிகல்ச்சர், ஃபிஷரி சயின்ஸு, ஃபுட் டெக்னாலஜி, ஃபிஷரிஸ் என்ஜினியரிங், ஹார்டிகல்ச்சர், இந்த மாதிரி படிப்பெல்லாம் கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட் காலேஜோட இருக்கிற 100% சீட்டையுமே நீங்கள் என்ன பண்ணணும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணி தான் எடுக்கணும். இதில் ஜென்ரல் கவர்மெண்ட் மெரிட் பேசிஸ் கொடுப்பாங்க, இன்னொன்று செல்ஃப் சப்போர்ட்டிங் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் கோட்டா அப்படின்ற மாதிரி கேட்டகரி போயிட்டுன்னா ஒரு 50,000 இந்த மாதிரி ஃபீஸ் வரலாம். ஒருவேளை நீங்கள் செல்ஃப் சப்போர்ட்டிங் கேட்டகரி போனீங்கன்னா 1,20,000 இந்த மாதிரி ஃபீஸ் வரலாம். இதுதான் லாஜிக். சரிங்களா? இது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நமக்கு ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியான சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி காலகாலமாக அக்ரிகல்ச்சரில் ரொம்ப டிமாண்டான காலேஜ். நிறைய மாணவர்கள் அங்கே தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. அது தமிழ்நாடு அரசோட இணைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கெசரில் வந்ததுனால இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வருது. ரைட். அடுத்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் படிப்பை கொடுக்குற 26 ப்ரைவேட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஹார்டிகல்ச்சருக்கு எக்ஸ்க்ளூசிவாக 2 காலேஜஸ் இருக்கிறாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் இங்கே மட்டும் தான் படிக்க முடியுமா சார், வேற என்ன வாய்ப்பு, கவுன்சிலிங்கில் கிடைக்கல, நான் மார்க் கம்மியாக இருக்கிறேன், இல்லை நான் வேறு ஏதோ ஒரு இதில் தெரியும்னா அதுக்கப்புறமேலு டீம்டு யூனிவர்சிட்டி லைக் எஸ்ஆர்எம், அமிதா, வேல்ஸ் யூனிவர்சிட்டி, எக்கச்சக்கமான ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, அவங்களும் அக்ரிகல்ச்சர் படிப்புகளையும் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதை மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்த லெவலில் ரீசெண்டாக 2019 இருந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆன ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்,
அவங்களும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்காலர்ஷிப்பில் 50% ஸ்காலர்ஷிப்லேயும் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதையும் நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு காலேஜில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் அக்ரிகல்ச்சரில் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லேக் 1.2 கவர்மெண்ட் காலேஜில் செல்ஃப் சப்போர்ட்டில் படித்தாவே 1.21 சரிங்களா. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் சரிங்களா. இந்த இதெல்லாம் கட்டி தான் நம்ம வந்து ஒரு வருஷம் ஃபீஸ் படிக்க முடியும். ஆனால் வெறும் டியூஷன் ஃபீஸ்லேயே ஹாஸ்டலும் சேர்த்து படிக்க வைக்க முடியும்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நான் என்னுடைய நோக்கம் ஒரு படிப்பை பற்றி சொல்லணும். அந்த படிப்பை இந்த வீடியோ பார்க்குற என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க we want to learn about the course and content. அதில் படித்தா எனக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்க போகுது, என்ன மாதிரி நாலேஜ் கிடைக்க போகுது, எனக்கு என்ன மாதிரியான வேலைகள் கிடைக்குன்ற ஒரு புரிதல் இருக்கணுன்ற நோக்கம் மட்டும்தான். பிளான்ஸ் பற்றி கற்றுக்க போகிறீங்க, பிளான்ஸ் க்ரோவுக்கு போக போகிறீங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் அங்கே போய் வேலை பார்க்க போகிறீங்க, நாட் ஃபார் த ஐடி ரிலேட்டட் கம்பெனி ரைட். ஸோ இந்த மாதிரி தான் இந்த படிப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாலேஜை கொடுக்குன்றதை எதிர்பார்க்குறோம். இதில் கடைசியாக ஒரே டேக்லைன் என்னென்னா, அரசு வேலைகளுக்கு இந்த படிக்கிற பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் படிக்கிற சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிலபஸ்லேருந்து நிறைய கேள்விகள் கேட்பதாக டிஎன்பிசி எக்ஸாம், ஈவன் தோ கவர்மெண்டோடைய யூபிஎஸ்சி எக்ஸாம், இதில் எல்லாத்துலேயுமே இதில் இருந்து நிறைய கேள்விகள் கேட்பதாக மாணவர்கள் சொல்கிறாங்க இந்த சிலபஸை படிக்கிறதுனால. ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் அக்ரிகல்ச்சரும் ஹார்டிகல்ச்சரையும் படிக்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய கோர்ஸை பற்றி சொல்ல போகிறோம், எம்பிபிஎஸ் பற்றி சொல்ல போகிறோம், பிடிஎஸ் பற்றி சொல்ல போகிறோம். இது தேடுதல் இருக்கிற இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கிற +2 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இதை ஃபார்வர்ட் செய்து அவர்களுக்கும் உதவுங்கள் சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.